Hi friends, welcome back to Anita Vlogs. இது வந்து Jan 14 எடுத்த vlog தான். அன்னைக்கு தான் என்னோட பர்த்டே, அது இல்லாமல் அன்னைக்கு தான் பொங்கல். நைட்டே வந்து என்னோட ஹஸ்பண்ட் சர்ப்ரைஸாக ஒரு கேக் வாங்கி வச்சுருந்தாங்க. மார்னிங் எழுந்து குளிச்சு கிளம்பிட்டு கேக்லாம் கட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து காரில் கோயிலுக்கு போகிறதுக்காக கிளம்பிட்டோம். எந்த கோயிலுக்கு போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் மதுரையில் இருக்க அழகர் கோயிலுக்கு தான் மார்னிங்கே கிளம்பி போகணும்னு சீக்கிரமாக எழுந்து கிளம்பினோம். பட் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. காரில் போகிறப்ப கொஞ்சமாக கிளிப்பிங்ஸ்லாம் எடுத்துகிட்டு ரிதன் வந்து எழுந்து அவனுக்கு வந்து குளிக்க வைக்கல, நாங்கள் போய் மொட்டை போடணுங்கிறதுக்காக. ஸோ அவனுக்கு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு காரில் வந்து கொஞ்சமாக வந்து ஸ்நாக்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஃபுட் எல்லாமே எடுத்துகிட்டு போயிருந்தோம். பட் நாங்கள் எங்கேயுமே சாப்பிடல. கொஞ்சம் லேட்டானனால நாங்கள் கோயிலே போய் சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு டீ மட்டும் இடையில நிறுத்தி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து காரில் ஸ்ட்ரைட்டாக வந்து நாங்கள் கோயிலுக்கு போயிட்டோம். கோயிலுக்கு போகிற வழியில் கொஞ்சம் வந்து வீடியோஸ் எடுக்கலான்னு தான் எடுத்துருந்தோம். போகிறப்போ மார்னிங்கே வந்து நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அவ்வளோவா வந்து மழை இல்லை. அப்புறம் என்னோடய தம்பி வந்து பெங்களூர்லேருந்து ஸ்ட்ரைட்டாக மதுரைக்கு வந்துட்டு அவன் கோயிலுக்கு வந்துட்டான். ஸோ அவன் வந்ததுக்கப்புறம் அவனை பார்த்துட்டு கார்லாம் நிப்பாட்டிட்டு ஃபஸ்ட்டு சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு தான் வீட்டிலேருந்தே வந்து இட்லி, அதுக்கப்புறம் அது கூட வந்து தக்காளி சட்னி, அப்புறம் தேங்காய் சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருந்தோம். ஸோ எல்லோரும் ஆளுக்கு ஒரு 3 இட்லி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் வந்து பொங்கல் வைக்கிறதுக்காக உள்ளே போயிட்டுருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் வச்சுட்டு அதுக்கப்புறம் மொட்டை அடிக்கலான்னு பிளான் பண்ணிவிட்டு நானும் அம்மா எல்லோரும் வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். பின்னாடி வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து என் தம்பி தூக்கிட்டு வீடியோ எடுத்துகிட்டு தான் வந்துட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து உள்ளே போனோடனே வந்து கருப்புசாமி கோயில் இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்டில் தான் பொங்கல் வைக்கிறதுக்கு இப்போ ரெடி பண்ணியிருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் இல்லை பேக் சைடில் தான் வந்து நம்ம வந்து மொட்டை அடிக்கணும். அதனால் அங்கனுக்குள்ளே முன்னாடியே வந்து பொங்கல் வச்சிடலான்னு சொல்லிட்டு பொங்கல் வச்சுருந்தோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மாடெல்லாம் நிப்பாட்டியிருந்தாங்க. அதுக்கு வந்து கீரை வாங்கி கொடுக்கறதுக்கு இதெல்லாம் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்து 50 ருபீஸ் சொன்னாங்க. அது நாங்கள் கொஞ்சமாக வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு வந்து என்னோடய அம்மா தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு வந்து விறகு வந்து அங்கேயே தான் வாங்கிக்கிட்டு வந்தாங்க. வெளியே போய் வாங்கிட்டு வரணும், 50 ருபீஸ் சொன்னாங்க. ஸோ அது வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா அடுப்பு வந்து பற்ற வைக்கிறதுக்காக சின்ன சின்ன விறகு எல்லாமே வச்சு அது கூட சூட வச்சு அடுப்பு வந்து அதுலேயே வந்து நல்லா பற்றிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து விறகு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்து மொட்டை அடிக்க பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் இது பண்ணிகிட்டு இருந்தோம். அங்கே வந்து ரிதன் கொஞ்சம் சேட்டை பண்ணிகிட்டு இருந்தான், கீழே இறங்கி நடந்தே ஆகணும்னு. ஸோ அவன் நடந்துட்டு இருந்தான். அதுக்கப்புறம் வந்து நல்லா விறகு எல்லாமே எரியவும் அது வந்து பொங்க ஆரம்பிச்சிருச்சு. பொங்கினதுக்கப்புறமா சரி எங்கள் அம்மா அரிசி போட்டுட்டு அதுக்கப்புறம் போக சொன்னாங்க. நாங்கள் எல்லோரும் வந்து அது பொங்குறத வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ பொங்கினதுக்கப்புறமா எங்கள் அம்மா வந்து அரிசி போடுறதுக்காக 3 தடவை சுற்றிட்டு அதில் வந்து அரிசி போட்டுட்டு அப்புறம் மீதி எல்லா அரிசியும் போட்டு அவங்க பொங்க வச்சுக்கிறேன்னு சொன்னாங்க. நீங்கள் போய் மொட்டை அடிச்சுட்டு வந்துடுங்கன்னு சொன்னனால நாங்கள் 3 பேர் வந்து எல்லாமே கிளம்பி அங்கே போயிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து நான் பூமுடி எடுத்து அதுக்கப்புறம் வந்து என்னோடய பேபிக்கு மொட்டை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னோடய அப்பா வந்து மொட்டை அடித்தாங்க. 3 பேரும் எடுத்தோம், 2 மொட்டை எடுக்கக்கூடாதுங்கிறனால. ஸோ நான் பூமுடி எடுத்தனால ஃபஸ்ட்டு வந்து எனக்கு தான் கட் பண்ணாங்க. நான் ரொம்ப கட் பண்ணிடுவாங்களோன்னு கொஞ்சமாக கட் பண்ணுங்கன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் வேறு ரொம்ப கொஞ்சமாக கட் பண்ணுங்கன்னு சொல்லவும் அவங்க வந்து ரொம்ப கம்மியாக கட் பண்ணிட்டாங்க. கட் பண்ணி எனக்கு வீட்டில் வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும் ரொம்ப வந்து கம்மியாக கட் பண்ணியிருந்தாங்க. நான் சாமிக்காக தான் வந்து ஹேர் கட் பண்ணாமே வச்சுருந்தேன். பட் அவங்க கட் பண்ணது கொஞ்சமாக கட் பண்ணனால நானும் மறுபடியும் சொல்லி வந்து கட் பண்ண சொல்லலை, அப்படி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அவங்க வந்து சாமி வேண்டிக்க சொல்லிவிட்டு அப்புறம் தலையை வந்து 3 தடவை சுற்றிட்டு அந்த முடி தூக்கி போட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு சமமாக சீவிட்டு ஈக்குவலாக வந்து கீழே கட் பண்ணி விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய பையனுக்கு மொட்டை அடிக்கிறது தான் பெரிய போராட்டமாக இருந்தது. அவனுக்கு வந்து நார்மலாக தலையை தொட்டாவே பிடிக்காது. வீட்லேயே எண்ணெய் வைக்கிறதுக்கே அழுவான். அங்கே போய் தலையில் ஃபஸ்ட்டு தண்ணி தெளித்தாங்க, அதில் அழுக ஸ்டார்ட் பண்ணுவான். அழுகி நிறுத்தவே இல்லை. நானும் பாட்டை போட்டு காமிச்சு எல்லாம் இது பண்ணி இங்கே பாருன்னு சொல்லி எதுவுமே அவன் கண்டுக்கவே இல்லை, அழுதுகிட்டே தான் இருந்தான். அவன் எப்படி அழுகிறான்னு நீங்களே இந்த வீடியோவில் பாருங்களேன். என்ன சமாதானப்படுத்தியும் அழுக நிற்கவே இல்லை. அப்புறம் ஃப்ரண்ட்டில் எடுத்தப்போ இன்னும் ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டான். சாக்லேட் இருக்கான்னு பார்த்தா சாக்லேட் கொடுத்து அமைதியாக வேணாம். அப்போது வந்து எதுவுமே கண்டுக்கல. ஃபஸ்ட்டு அவங்க இதுலேருந்து தூக்குனதுக்கப்புறம் தான் கொஞ்சம் வந்து அழுக நிப்பாட்டினா. எப்படி எழுதிருக்கான்னு நீங்களே பாருங்கள். அப்புறமா கொஞ்சம் குளிச்சுட்டு நாங்கள் எல்லாருமே குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு சரி மொட்டைக்கு வந்து சந்தனம்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் எங்கள் அம்மா பொங்கல் வச்சுட்டாங்கன்னு பார்க்க போனோம். பொங்கல் வச்சு முடிச்சுட்டு எல்லாமே பண்ணி முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து சாமிக்கு வந்து உள்ளே எடுத்துகிட்டு போகலாமான்னு சொல்லி கேட்டால் அது உள்ளே எடுத்துகிட்டு போகக்கூடாது, ஃப்ரண்ட்டில் வந்து கருப்புசாமி கோயில்கிட்ட வந்து அங்கேயே தான் வச்சுக்கோமோன்னு சொல்லிட்டாங்க. நாங்களே அங்கே வந்து இலை போட்டு தேங்காய், வாழைப்பழம், பொங்கல், அதுக்கப்புறமா வந்து வெத்தலை பாக்கு, சூடை எல்லாமே பொருத்தி நாங்களே வந்து ஃப்ரண்ட்டில் எல்லோரும் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் உள்ளே போனோம்.
எல்லாருமே வந்து அங்கே தான் வச்சு சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் கும்பல் அதிகமாகவும் இருந்தது. நாங்கள் வந்து லாஸ்ட் டைம் அதோட வந்திருந்தோம், அப்போ வந்து மார்னிங் சீக்கிரமாக வந்திருந்தோம். இந்த டைம் வந்து நாங்கள் பொங்கல் வச்சு சாமி கும்பிட்றதுக்கே வந்து ஒரு 11:30 12 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து உள்ளே போயிட்டு சாமியை பார்த்துட்டு வரணும், லேட்டாகிருன்னு சொல்லிட்டு எல்லோரும் அங்கேயே தான் பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டாங்க. நாங்களும் பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் உள்ளே போகிறதுக்கு வந்து மாலை இதெல்லாம் வந்து வாங்கிட்டு அப்புறம் செப்பல் பேக் எல்லாமே வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே போக ஸ்டார்ட் பண்ணோம். ஃப்ரண்ட்டில் வந்து கோபுரம் எல்லாமே வீடியோ எடுத்துகிட்டு ஃபோட்டோ எடுக்கலான்னு வந்து பார்த்தோம். எங்கள் வீட்டில் வந்து டைம் ஆச்சு, உள்ளே போயிட்டு வந்துடலான்னு சொல்லுவோம். சரி உள்ளே போகலான்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு இருந்தோம். என்னோடய குழந்தை வந்து நாய்க்குட்டி பூனைலாம் பார்த்து நம்ம பாபான்னு கூப்பிட்ற மாதிரி குரங்கு வந்து பாபான்னு கூப்பிட்டுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா நிறையா பசங்க பைக் எல்லாமே வச்சு மாலை போட்டு பூஜை பண்ணி அன்றைக்கி பொங்கல்னால கொஞ்சம் எல்லாமே வந்து கிராண்டாக இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் அது பைக்கு உள்ளே வந்து அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரில. ஆனால் அன்றைக்கி உள்ளே வச்சு ஃபோட்டோ எடுத்து எல்லோரும் வந்து மாலை போட்டு சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு என்னோடய பையன் ரொம்ப டயர்டாகிட்டான். நாங்கள் பச்சை தண்ணியில் தான் வந்து குளித்தான். ஏன்னா ஹாட் வாட்டர் கிடைக்கும்னு சொன்னாங்க, கிடைக்கல. அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே வந்து நார்மல் வாட்டரில் தான் குளிச்சுட்டு வந்திருந்தோம். அதனால அவன் வந்து ஃபேஸே கொஞ்சம் டல் ஆகிடுச்சு. அது இல்லாமல் தூக்கம் வந்துச்சா பசி எடுத்துட்டான்னு தெரில, அழுக ஆரம்பிச்சிட்டான். குரங்க பார்த்து கை காமிச்சிட்டு கொஞ்சம் நேரம் விளாண்டா அதுக்கப்புறம் வந்து அழுக ஆரம்பிச்சிட்டான். நாங்கள் உள்ளே போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வெளியே வந்துட்டு அந்த இதில் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு பிரசாதம் எல்லாமே வாங்கினோம். அதுக்கப்புறமா வந்து அங்கே பொங்கல் வந்து பக்கத்தில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு நாங்களும் உட்காந்து ரிலாக்ஸாக கொஞ்சம் நேரம் சாப்பிட்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக போய் ஸ்நாக்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்துருந்தோம். நெக்ஸ்ட்டு அந்த குரங்குக்கு யாரோ பொரி கொடுத்துருந்தாங்க. அந்த குரங்கு வந்து அந்த பொரியில் இருக்க கடலையை மட்டும் எடுத்து சாப்பிட்டு பொரியை தூக்கி போட்டு போயிடுச்சு. அதை வந்து என்னோடய பையன் பார்த்து குரங்கு சொல்லி வாவா கூப்பிட்டு விளாண்டுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து ஃபோட்டோஸ் எல்லாமே கிளிப்பிங்ஸ் லைட்டாக கொஞ்சம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் கிளம்புனோம். என்னோடய பையனை இந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்கே அழுது பிடிச்சி கூப்பிட்டு உட்கார வச்சு நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்தோம். ஏன்னா அவன் வந்து ஃபோட்டோக்கு வரவே மாட்டேன்ட்டான். என்னை கீழே இறக்கி விடு, நாங்கள் இங்கே விளாண்டே ஆகணும்னு சொல்லி விளாண்டுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் 2-3 ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வெளியே வந்தோம். அப்புறம் தேர் வெளியே வச்சுருந்தாங்க, அது கொஞ்சம் வீடியோஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நாங்களும் வந்து வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லி கிளம்பிட்டோம். என்னோடய தம்பியும் அப்படியே நேராக பெங்களூர் கிளம்பிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி எடுத்த விலாக் வந்து நான் ஷார்ட்ஸாக வந்து அப்லோட் பண்ணுறேன் நம்ம சேனலில். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்க அது வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி எப்போவுமே சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.